நீங்கள் எல்லாருமே உங்களை வைப் கோடர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சாரி டு சே நீங்கள் எல்லாருமே ப்ரொமோட் ஆகிட்டீங்க டு ஏஜென்டிக் இன்ஜினியர்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியல. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் அடிப்பீங்க, ஏஐ வந்து ஒரு சூப்பராக ஒரு அழகாக ஒன்று உருவாக்கி தரும். நம்ம என்ன நினைப்போம், அது வந்து ஒர்க் ஆகும்னு நினைப்போம், ஆனால் அது ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து வைப் கோடர்ஸோட இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தி ஓப்பஸ் 4.5 இந்த கிளாடோட ரீசெண்ட் மாடல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைப் கோடிங்லேருந்து ஆக்சுவல் டிப்ளாயபிள் கோடாக வந்து அது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிட்ட இருக்கிற அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது எல்லாத்தோட ஷேர் ப்ரைஸுமே விழுது. ஏன் விழுது? ஏன்னா வைப் கோடிங்னு சொல்ல போனால் விழுகலையே. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அழகாக எம்விபி மட்டும் உருவாக்கி தரும், உங்களுக்கு யூஐ இதெல்லாம் மட்டும் பண்ணி தந்துட்டு இருந்துச்சு. இப்போ வர மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணி மாடல்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மாடல் வந்து ராவாக அவுட்புட் கொடுக்கும், அதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறையா அதுக்கு வந்து நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறனால ஒரு சாதாரண நீங்கள் இங்கிலீஷில் வச்சு உங்களால் வந்து ஒரு ஃபுல் விஷயத்தை வந்து டிப்ளாய் பண்ண முடியும். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணேன். ஓகே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? பட் அது வந்து கூகுளோட டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப் ஸ்டோரில் லைவ்ல இருக்குது. அப்போது கூகுள் வந்து சும்மா ஒரு விஷயத்தை வந்து லைவ்ல விடுவானா? அதில் விடுறானா அது வந்து செக்யூராக இருக்க போய் எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக இருக்க போய் தானே அதை கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராம்ப்ட்டும் கொடுத்தேன். சரி, ரொம்ப செக்யூராக இருக்கணும், இது வந்து ஸ்கேலபிளாக இருக்கணும், நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு வரணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வரணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனில் பில் பண்ணேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாயிண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு விஷயத்தை வந்து உங்களால் பில் பண்ணி ஷேர் பண்ண முடியுது, உங்களுக்கு வர அவுட்புட் அவங்களோட டிவைஸில் அந்த அவுட்புட் வருதுன்னா, தென் வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் இன்ஜினியர் அண்ட் ஏஜென்டிக் இன்ஜினியர்? ஸோ இதுதான் வந்து அந்த ஷிஃப்ட்கான காரணம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வைப் கோடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், யூ ஆர் ஏஜென்டிக் இன்ஜினியர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.